இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பால் ஏடு. இது வந்து நாங்கள் நெய் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றதை நான் காமிக்கிறேன். இது நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கணும், இல்லைன்னா கெட்டுடும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா இவ்வளோ ஆன பிறகு எடுக்கணும் நெய். நான் நெய் எப்படி எடுக்கிறதுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பெரிய மிக்ஸி ஜாடு எடுக்கணும். இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சோன்னா இது ஐஸ் கட்டி போயிடணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அடிக்கணும். இந்தமாரி போட்டோன்னா இங்கே பாருங்கள், நாங்கள் மிக்சியில் அடிச்சிட்டோம். அந்த அளவு அடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்தமாரி வரும். அடித்ததுமே நம்ம என்ன பண்ணோம், தண்ணியில் எடுத்து கொட்டிடணும். அப்படி தண்ணியில் கொட்டிட்டு அது வந்து நம்மளுக்கு உருண்டையாக வருங்க பாருங்கள். இது வந்து நல்லா அந்த பால் போகிற வரைக்கும் 3 வாட்டி 4 வாட்டி நல்லா தண்ணி மாற்றி விடணும். மாற்றி விட்டால் கரெக்டாக அந்த கலருக்கு வந்துடும். இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாற்றி வச்சுருக்கிறோம். அப்படியே நம்மளுக்கு உருண்டை மாரி உருண்டு வந்துடும். இதை வந்து நம்ம 2-3 வாட்டி நல்லா கழுவணும். அந்த பால் இது போகிற வரைக்கும் கழுவிட்டு நம்ம வெறும் பானையில் வச்சு நம்ம சூடு பண்ணோம் அந்த நெய் தானாக உருவி வரும். இது பாக்கெட் பால்லையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மாட்டு பசும்பால்லையும் பண்ணலாம். நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்றதால குழந்தைங்க ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜாஸ்தி இவ்வளோ ரேட்டு கொடுத்து காசு கொடுத்து வெளியில் வாங்குறது நெய் நம்ம வந்து வீட்டிலே செய்யலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிளான வேலை தான் இது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட எடுத்து வச்சு செய்யலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து 1/2 லிட்ரு நெய் வரும். அவ்வளோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்தமாரி வந்துடும். நம்ம அப்படியே வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இன்னொரு வாட்டி 2 வாட்டி கழுவிட்டால் க்ளீனாக ஆகிடும். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. நான் நெய் எப்படி எடுக்கிறதுன்றது காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்தமாரி எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் இப்போ வந்து பானல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது. அப்படியே பானலில் போட்டுடணும். நம்ம இப்படி போட்டுட்டா அந்த தண்ணி மொத்தம் சுருண்டுடும், நெய் மொத்தம் வரும். இப்போ நான் எடுக்கிறது வந்து 1/2 லிட்ரு நெய். பாக்கெட் பாலும் இருக்குது, மாட்டுப்பால் தான். ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கிறது. நான் மேலே வர ஏடு எல்லோ கலர் வரல, அந்த ஏடில் எடுத்து வச்சதால் நான் ஃப்ரீசரில் வச்சு இந்தமாரி பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான வேலை. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இது குயிக்காக முடிஞ்சிடும். நல்லா உடம்புக்கும் ஆரோக்கியம். சாப்பிட்லாம், குழந்தைங்களும் நம்மளும் சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெளியில் வாங்குறது வந்து மிக்சிங் வரும். இது வந்து மிக்சிங் வராது. பாருங்கள், நான் இது எப்படி வருது நெய்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நெய் எப்படி பிரியுதுன்றது உங்களுக்கு தெரியுது. அப்படி தான் அது எல்லோ கலர் ஃபுல்லாக நெய் தான். எப்படி பிரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு பிரியணும் உங்களுக்கு. அது நல்லா கொதிக்க செப்பரேட்டாக வந்து சேர்ந்துடும். தண்ணி அந்த கூட சுருண்டுடும். இந்த அளவுக்கு கொதிக்குது. அந்த நெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். லாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபைனல் எப்படின்றது நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நெய் ஆயிடுச்சு. இதுதான் தெரியுதா உங்களுக்கு நான் பார்க்க சொல்ல. இங்கே பாருங்கள், எடுத்து நான் வடிகட்டுறேன். ஏன்னா சூடு ஊற்ற முடியாது அப்படின்றதால நான் வடிகட்டுறேன். இப்போ வந்து இந்தமாரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டா இந்த திப்பிங்கெலாம் இருந்தால் க்ளீனாக வந்துடும். பாருங்கள், தெரியுதா நெய். இது தெளிஞ்சிடுச்சுன்னா நார்மல் நெய் தெரியும். இது தெளியணும், அதால் வடிகட்டின்னுக்கிறேன் நான். இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு நெய். உங்களுக்கு வந்து குயிக்காக முடியும். நம்ம வெளியில் வாங்கவே வேணாம், வீட்டு நெய்யே போட்டால் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.